அந்தமான் அருகே உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு என்ன என்பது உள்ளிட்ட தகவல்களை தருகிறார் செய்தியாளர் தேவிகா. தமிழகத்துல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, வங்கக்கடல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருந்தது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமா உருவாகி இருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது விசாகப்பட்டினத்திலிருந்து 570 கிலோமீட்டர் தென்கிழக்கு பகுதியில மையம் கொண்டிருக்கு. இது மேலும் வலுப்பெற வாய்ப்பு இருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்துல மழைக்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னாக்க, தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. இது போக கடந்த 24 மணி நேரம், அதாவது இன்று காலை 8 மணி நிலவரப்படி பார்க்கும்போது தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பதிவாகி இருக்கு. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்க, நாகை மாவட்டத்தில் அதிகபட்சமாக 14 சென்டிமீட்டர் மழையும், காரைக்காலில் 11 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கு. இன்று காலை முதலே சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்திருக்கு.